புதுசாக என்ன பிளான்ட் வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கூகுளில் செக் பண்ணுவோம், யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் செக் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் செக் பண்ணி ஃபஸ்ட்டாக வந்துட்டு அடினியம் க்ரோ பண்ணும்போது என்ன விஷயம் பார்த்தேன் அப்படின்னா, அடினியம் பிளான்ட்டோட ஸ்டெம் வைக்கும்போது ரூட்டிங் ஹார்மோன்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் என்கிட்ட வந்து ரூட்டிங் ஹார்மோன்லாம் எதுவுமே இல்லை. நான் டேரெக்டாக வந்து நட்டு வச்சேன். சரி வளர்ந்தா வளரட்டும், இல்லைனா வந்துட்டு மறுபடியும் வேறு ஸ்டெம் வந்துட்டு கிடைக்கும்போது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நான் வச்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் க்ரோத் இருந்தது. ஆனால் இப்போது வந்துட்டு 3 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு இந்த பிளான்ட் நான் வச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெம் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து பக்கத்தில் வந்துட்டு புதுசாக ஒரு ஸ்டெம் வளர்ந்துருக்கு. அது இல்லாமல் இது நான் ப்ரூன் பண்ணியும் விட்டுருக்கேன். பார்த்தா தெரியும், இங்கே பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூ வந்துட்டுருக்கு. நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், புதுசாக வந்து பட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நல்லா அழகாக பஞ்சாக இதிலலாம் வந்து நிறைய ஃப்ளவர் வந்து திருப்பியும் வந்து விழுந்திருக்கு பாருங்கள். ஸோ எந்த ஒரு ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ணலனா கூட, எந்த ஒரு ஃபர்டிலைசர் கூட நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஆனாலுமே பிளான்ட் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். அழகாக பூத்துட்ருக்கு. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்கிட்ட வந்து இப்போது இதுதான் இருக்குது. வேறு வெரைட்டிஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக நானுமே வந்து பிளான் பண்ணுவேன். வேறு ஒரு பிளான்ட்டோட அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.